அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் டார்கெட் எஸ்ஏ சீரீஸ் டே 9க்குரிய பார்ட் 1 வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எஸ்ஏ டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறேன். உட 8வது கேள்வியை பாருங்கோ. 8வது கேள்வியிலேயே பார்ட் ஏ என்பது மூலக்கூற்று சூத்திரம் C3H8O இணையுடைய ஒரு சேதனச் சேர்வை ஆகும். அப்போ உங்களுக்கு தரப்பட்டிற மூலக்கூற்று சூத்திரத்தை பார்த்தோன்னு சொன்னால் அந்த மூலக்கூற்று சூத்திரம் C3H8O. அப்போ எங்களுக்கு இந்த மூலக்கூற்று சூத்திரத்தை பார்க்கக்குள்ளே விளங்குது இது கட்டாயம் ஒரு ஆல்கோஹோலாகத்தான் காணப்பட போகிற இல்லையா. கட்டாயம் இது ஒரு ஆல்கோஹோலாகத்தான் காணப்பட போகிற. அப்போ நாங்கள் இந்த மூலக்கூற்று சூத்திரத்தை வர முடியுமான கட்டமைப்புகளை முதலாவது வரைஞ்சிக்கணும். அப்போ 3 கார்பன் அணுக்கள் தானே காணப்படுற. அப்போ எங்களுக்கு இந்த 3 கார்பன் அணுக்களில் இந்த முனையிலிற கார்பனில் எங்களுக்கு ஒரு OH கூட்டத்தை போடணும். அப்படி போட்டுச்சுன்னா உங்களுக்கு முதலாவது கட்டமைப்பு உருவாக்கப்படும். அதே மாதிரி 2வது கட்டமைப்பில் எங்களுக்கு OH கூட்டத்தை நடுவுலிற கார்பனில் போடணும். சரிதானே. 2வது கட்டமைப்பில் OH கூட்டத்தை 2வது கார்பனில் போடணும். அப்போ இப்படித்தான் எங்களோட கட்டமைப்புகள் வரப்போகிற. அப்போ இந்த 2 கட்டமைப்புகளையும் எந்த கட்டமைப்பு இந்த A கட்டமைப்பாக இருக்கணுன்றதை தான் நாங்கள் அடுத்தது ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ பாருங்க அடுத்த வசனத்தை, அது சோடியத்துடன் தாக்கமடைந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிட்டது. சரிதானே. இந்த 2 கட்டமைப்புகளுக்கும் நாங்கள் சோடியம் போட்டுச்சுன்னா 2 கட்டமைப்புகளும் சோடியத்தோட தாக்கமடைந்து ஹைட்ரஜனை வெளிவிடும். அப்போ எங்களுக்கு இந்த வசனத்தை வச்சு எந்த கட்டமைப்பு பொருத்தமான கட்டமைப்புன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமான விஷயம்தான். இப்போ அடுத்து நாங்கள் 3வது வசனத்தை பார்ப்போம். 3வது வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறேன்னுச்சுன்னா AH+MnO4- உடன் தாக்கமடைந்து C3H6O2 எனும் மூலக்கூற்று சூத்திரத்துடைய விளைவினை பெற்றுத்தரும். அதாவது அமில KMnO4 தாக்கமடையக்குள்ளே ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் உருவாகிறான்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த 2 கட்டமைப்புகள் யார் H+KMnO4 தாக்கமடையக்குள்ளே கார்பாக்சிலிக் அமிலத்தை பெற்று தரும்? இந்த முதல் ஆல்கோஹால் தான் H+MnO4- தாக்கமடையக்குள்ளே கார்பாக்சிலிக் அமிலத்தை பெற்றுத்தார். இந்த முதல் ஆல்கோஹாலுக்கு நாங்கள் H+MnO4- போட்டால் என்ன விளைபொருள் வரும்? CH3 CH2 C டபுள் பாண்ட் OH அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பாக்சிலிக் அமிலம் உருவாக்கப்படும். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தில் மூலக்கூற்று சூத்திரத்தை தான் அவங்க மேலே தந்திர பாருங்க. C3H6O2 தந்திர பாருங்க. இந்த இடத்துல 3 கார்பன் நீரை 6 ஹைட்ரஜன் நீரை அதே மாதிரி 2 ஆக்சிஜன் அணுக்கள் நீரை. அப்போ அந்த A கட்டமைப்பு யாருக்குரியது? இதுதான் A கட்டமைப்பாக காணப்பட போகிற. அப்போ நான் இந்த இடத்துல அந்த A கட்டமைப்பை வரைஞ்சி கொள்கிறேன். CH3 CH2 CH2OH. அப்போ நாங்கள் Aயை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சரிதானே. அப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. தொடக்க சேதன சேர்வையான ஏயினை இனம் காண்க. அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. A தொடக்கம் G வரையான சேர்வைகளையும் R1 தொடக்கம் R7 வரையான ரசாயன பொருட்களையும் இனம் கண்டு கீழே தரப்பட்டுள்ள மாற்றீடு தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்க. அப்போ உங்களுக்கு இந்த பேராகிராஃபை கீழே ஒரு தாக்க திட்டம் ஒன்று தந்தீர. அப்போ நாங்கள் முதலாவது இந்த தாக்க திட்டம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டு வரோம். பாருங்க, உங்களுக்கு தந்தீர தொடக்க சேதன சேர்வை A இல்லையா. அப்போ நாங்கள் A ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ இந்த தொடக்க சேதன சேர்வையில் எத்தனை கார்பன் அணுக்கள் 2 பாருங்க. 3 கார்பன் அணுக்கள் தான் காணப்படுற. அதே மாதிரி நீங்கள் இந்த தாக்க திட்டத்தில் இறுதியான விளைபொருளை பாருங்க. இறுதியான விளைபொருள் எத்தனை கார்பன் அணுக்கள் 1 2 3 4 5 6 7 8 8 கார்பன் அணுக்கள் காணப்படுற இல்லையா. 8 கார்பன் அணுக்கள் காணப்படுற. அப்போ இவ்விடத்துல கார்பன் எண்ணிக்கை அதிகரிச்சிட இல்லையா. கார்பன் எண்ணிக்கை அதிகரிச்சிட. அப்போ கார்பன் எண்ணிக்கை அதிகரிச்சிருன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இடத்துல கார்பன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கக்கூடிய தாக்கங்கள் தான் நடந்திக்கணும். அதாவது ஒரு கிரிக்னாட் சோதனை பொருளுடன் தாக்கம் நடந்திக்கணும், அல்லது இந்த NaOH போட்டு ஒடுக்கல் தாக்கம் செய்கிற மாதிரி தாக்கங்கள் இந்த இடத்துல நடந்திக்கணும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்க எப்படி அந்த தாக்கம் நடந்துறதுக்கு வாய்ப்புக்கு. எங்களுக்கு இந்த இடத்துல ஒடுக்கல் தாக்கத்தின் மூலம் இந்த தாக்கத்தை இலகுவாக செய்யலாம் இல்லையா. பாருங்க, ஒடுக்கல் தாக்கம் செய்வதன் மூலம் இந்த மாற்றீடை இலகுவாக செய்யலாம். அப்போ ஒடுக்கல் தாக்கம் செஞ்சேன்னு சொன்னால் பாருங்க, அவங்களோட இந்த 2 EM CM சேர்க்கக்குள்ளே வர விளைபொருளோட கட்டமைப்பாக தந்தீர. EM CM சேர்க்கக்குள்ளே வர விளைபொருளோட கட்டமைப்பு தந்தீர. அப்போ கட்டாயம் இந்த இடத்துல ஒடுக்கல் தாக்கம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னால் EM CM சேர்க்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ ஈலேம் சிலேம் ஏதாவது ஒன்று கிரிக்னாட் சோதனை பொருளாக இருந்துச்சுன்னா இந்த விளைபொருள் இருக்காது. விளங்குதா? அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் கிரிக்னாட் சோதனை பொருளோட தாக்கம் அடைஞ்சு வர விளைபொருட்களை இந்த கூட்டங்கள் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆல்டிஹைட் கூட்டம் இருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் இந்த ஆல்டிஹைடும் கிரிக்னாட் சோதனை பொருளோட தாக்கம் அடைந்து இறுதியான விளைபொருளை உருவாக்கும்.
சரியா? அப்போ நீங்கள் கட்டாயம் ஆஃப் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், 2 விளைபொருட்கள் சேரக்குள்ளே கார்பன் எண்ணிக்கை கூட்டுற சந்தர்ப்பத்தில் கிரிக்னார்ட் சோதனை பொருளோட தாக்கம் அடையக்கூடிய சேர்வைகள் அப்படியே காணப்பட்டேன்னு சொன்னால், அந்த இடத்துல கிரிக்னார்ட் சோதனை பொருள் மூலம் கார்பன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதை நீங்கள் கட்டாயம் விளைய கொள்ளணும். அப்போ இந்த இடத்துல கட்டாயம் இந்த கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான மெத்தட் யார் ஆயிக்கணும்? சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஒடுக்கல் தாக்கம் செய்கிறதன் மூலம் தான் கார்பன் எண்ணிக்கை இந்த இடத்துல கட்டாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த இடத்துல என்னென்ன கட்டமைப்புகள் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை பாருங்க. இந்த இடத்துல தான் அந்த இணைதல் நடக்க போகிற இல்லையா? இந்த இடத்துல தான் அந்த ஜாயிண்ட் வந்து நடக்க போகிற. அப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் நடக்கிறான்னு சொன்னால் இதுக்கு முந்தைய படியில் என்னென்ன சேர்வைகள் சேரணும்? இந்த 2 சேர்வைகளும் தான் சேரணும் பாருங்க. இந்த 2 சேர்வைகளும் சேர்ந்துன்னு சொன்னால் தான் அந்த ஒடுக்கல் தாக்கம் வந்து நடக்க போகிற. இது வந்து முதலாவது கட்டமைப்பு. ரெண்டாவது கட்டமைப்பு வந்து ஒரு ஆல்டிஹைடு இல்லையா? இதுதான் ரெண்டாவது கட்டமைப்பு. CH3 CH2 C டபுள் பாண்ட் OH. இந்த 2 சேர்வைகளுக்கும் நாங்கள் NaOH ஏக்கோஸை போட்டான்னு சொன்னால் தான் இந்த இறுதியான விளைபொருள் வந்து உருவாக்கப்பட போகிறேன். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? இந்த தொடக்க சேதன சேர்வை CH3 CH2 CH2OHலேருந்து இந்த 2 விளைபொருட்களையும் நாங்கள் தனித்தனியாக வந்து தயாரித்தோம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த கீழே தந்திர படியில் ஒரு படியில் வந்து இந்த C வந்து தயாரிக்கப்படுற. அப்போ எங்களுக்கு இந்த C வந்து யார் ஐக்கியம்ன்ற ஐடியா விளங்குதா? உங்களுக்கு தந்திர A வந்து ஒரு முதல் ஆல்கோஹால். அப்போ முதல் ஆல்கோஹால்லேருந்து எங்களுக்கு இந்த 2ல் எதையும் டிரெக்டாக தயாரிச்சேலும். இவ்விடத்துல இருந்து ஒரு கீட்டோன், இவ்விடத்துல இருந்து ஒரு ஆல்டிஹைட். அப்போ இந்த ஆல்டிஹைட்லேயும் கீட்டோன்லேயும் யாரை வந்து எங்களுக்கு இலகுவாக வந்து ஒரு படியினூடாக தயாரிச்சேலும்? ஆல்டிஹைடை தான் இலகுவாக தயாரிச்சலும் இல்லையா? நாங்கள் இந்த முதல் ஆல்கோஹாலுக்கு PCC போட்டோன்னு சொன்னால் ஆல்டிஹைட் வந்து தயாரிக்கப்பட்டாச்சு. அப்போ இதுதான் உருவாக போகிற ஆல்டிஹைட். அடுத்த நாங்கள் கீட்டோனை வந்து தயாரிச்சோணும். அப்போ எங்களுக்கு எப்படி இந்த இடத்துல கீட்டோனை தயாரிக்கலும்? நான் முதலாவது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், செறிந்த H2SO4 போட்டு நீரகற்றல் தாக்கம் செய்ய போகிறேன். செறிந்த H2SO4 போட்டு நீரகற்றல் தாக்கம் செஞ்சுன்னு சொன்னால் இதுதான் உருவாக போகிற விளைபொருள். இதுதான் உருவாக போகிற விளைபொருள். இந்த விளைபொருளுக்கு நாங்கள் ஐதான H2SO4 போட்டோன்னு சொன்னால் நீரேற்றல் தாக்கம் நடக்கும். நீரேற்றல் தாக்கம் நடந்ததுன்னு சொன்னால் ஒரு வலி ஆல்கோஹால் வந்து உருவாக்கப்படும் இல்லையா? ஒரு வலி ஆல்கோஹால் உருவாக்கப்படும். இந்த வலி ஆல்கோஹாலுக்கு நாங்கள் H+MnO4- போட்டு ஒற்றையேற்றம் அடைய செஞ்சோன்னு சொன்னால் கீட்டோன் வந்து உருவாக்கப்பட்டாச்சு. CH3 C டபுள் பாண்ட் OCH3 அப்படின்னு சொல்லக்கூடிய கீட்டோன் உருவாக்கப்படும். அப்போ இந்த கீட்டோன், இந்த ஈன்ற கீட்டோனும் C அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டிஹைடும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஏக்வஸ் முன்னிலையில் தாக்கம் அடையக்குள்ளே தான் இந்த இறுதியான விளைபொருள் வந்து உருவாக்கப்பட போகிறேன். சிம்பிளான விஷயம்தான், சரியா? சிம்பிளான விஷயம்தான். அப்போ பாருங்க, இந்த விளைபொருள்லேருந்து நாங்கள் அடுத்து என்ன செய்யணும்? இந்த விளைபொருள்லேருந்து நான் சர்க்கிள் பண்ணிற விளைபொருள்லேருந்து நாங்கள் யாரை தயாரிச்சோணும்? இந்த இறுதியான விளைபொருளை, இந்த 8 கார்பன் கொண்ட கட்டமைப்பை வந்து தயாரிச்சோணும். அப்போ இந்த இடத்துல தந்திர கட்டமைப்பில் 6 கார்பன் ஈர. அப்போ எங்களுக்கு இன்னும் கார்பன் எண்ணிக்கையை வந்து 2 அலகுகளால் அதிகரிச்சோணும். அப்போ கார்பன் எண்ணிக்கையை வந்து 2 அலகுகளால் அதிகரிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால், பாருங்கள் இந்த இடத்துல HCN போடுற மாதிரி காட்டிடு, சரியா? இந்த இடத்துலையும் சின்ன இந்த டைப்பிங் மிஸ்டேக் கொண்டீர. நீங்கள் இந்த 2 இடத்துலையும் மிகை HCN எடுத்து தானே தந்தீர. நீங்கள் ஒரு இடத்துலேயே HCN வெட்டிட்டு KCN அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? மிகை KCN, மிகை HCN அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அவடத்துலேயும் சின்ன பை மிஸ்டேக் ஒன்று நடந்தீர. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2 கட்டமைப்புகளையும் பாருங்கள். நான் சர்க்கிள் பண்ணிடுற 2 கட்டமைப்புகளையும் பாருங்கள். என்ன டிஃபரெண்ட் ஈர பாருங்கள், என்ன டிஃபரெண்ட் ஈரன்னு சொல்லி. இந்த CH3 கூட்டம் மாறல பாருங்கள். இந்த CH3 கூட்டங்கள் வந்து மாறல. அதே மாதிரி இந்த CH3 கூட்டமும் மாறல. அப்போ என்ன மாற்றம் நடந்துடு பாருங்க. இந்த முனையிலீர கார்பனில், நான் ஸ்டார் மார்க் பண்ணுற கார்பனில் ஒரு மாற்றம் நடந்துடு. என்ன மாற்றம்? அந்த கார்பனில் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இந்த இடத்துக்கு என்ன வந்தீரு? OH கூட்டமும் கீழே கார்பாக்சிலிக் அமில கூட்டமும் வந்தீரு. அப்போ உங்களுக்கு விளங்குதா அந்த மாற்றம் எப்படி நடந்திக்கணும்ன்ற ஐடியா விளங்குதா? இந்த ஆல்டிஹைடுக்கு நாங்கள் HCN KCN கலவையை போட்டோன்னு சொன்னால் கருணாட்ட கூட்டல் தாக்கம் நடக்கும். அப்போ கருணாட்ட கூட்டல் தாக்கம் நடந்ததுன்னு சொன்னால் ஆக்சிஜன் நீர் இடத்துக்கு ஹைட்ரஜன் வரும். இந்த கார்பனோட வந்து சயனைட் கூட்டம் வந்து ஜாயிண்ட் ஆகும் இல்லையா? சயனைட் கூட்டம் ஜாயிண்ட் ஆகும். அந்த சயனைட் கூட்டத்தை நாங்கள் ஒற்றையேற்றம் அடைய செஞ்சோன்னு சொன்னால் H+H2O போட்டு ஒற்றையேற்றம் அடைய வச்சுன்னு சொன்னால் கார்பாக்சிலிக் அமிலம் உருவாகி ஆச்சு. அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் 2வது கார்பனை பாருங்கள். இந்த 2வது ஸ்டார் மார்க் போட்டிற கார்பனை பாருங்கள். இந்த கார்பன்லேயும் ஒரு சின்ன மாற்றமும் நீர் பாருங்க. என்ன மாற்றம் என்று சொன்னால்,
இந்த கட்டமைப்பில் இந்த கார்பனில் OH கூட்டம் உண்டிரு, ஆனால் உங்களோட இறுதியான விளைபொருளில் கார்பாக்சிலிக் அமில கூட்டம் தான் நீர். அப்போ எங்களுக்கு எப்படி அந்த OH கூட்டத்தை கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றலும்? முதலாவது நான் என்ன செய்யணும், இந்த OH கூட்டத்தை வந்து ஒரு புரோமின் கூட்டமாக அல்லது குளோரின் கூட்டமாக மாற்றணும். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும், கருணாட்டை பிரதியிட்டு தாக்கம் செஞ்சு அதை சயனைட் கூட்டமாக மாற்றணும். HCN KCN கலவையை போட்டு சயனைட் கூட்டமாக மாற்றி அதுக்கு பிறகு தான் நாங்கள் ரெண்டுக்கும் சேர்த்து ஒற்றையற்ற தாக்கம் செய்ய போகிறேன். அப்போ எங்களுக்கு எப்படி இந்த மாற்றீடு செய்யலாம்? முதலாவது நான் இந்த OH கூட்டத்தை வந்து புரோமின் கூட்டமாகவோ குளோரின் கூட்டமாகவோ வந்து மாற்றணும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த PCl3 போட்டு நான் இந்த R6 இடத்துக்கு PCl3 போட்டு நான் அந்த OH கூட்டத்தை வந்து குளோரின் கூட்டமாக வந்து மாற்றுறேன். PCl3 போட்டேன்னு சொன்னால் CH3 கார்பன், OH கூட்டம் இடத்துக்கு குளோரின் கூட்டம் வரும், CH3 CH CH3 C டபுள் பண்டோ H. இதுதான் உருவாக போகிற விளைபொருள். இந்த விளைபொருளுக்கு மிகை HCN மிகை KCN போட்டுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? கருணாட்ட பிரதியீட்டு தாக்கமும் கருணாட்ட கூட்டல் தாக்கமும் நடக்கும். இந்த அல்டிஹைடியர் இடத்துல கருணாட்ட கூட்டல் தாக்கம் நடக்கும், இந்த குளோரின் அணுவின் இடத்துல கருணாட்ட பிரதியீட்டு தாக்கம் நடக்கும். அப்போ என்னென்ன விளைபொருட்கள் உருவாக போகிற? CH3 கார்பன் CH3, இந்த குளோரின் அணுவின் இடத்துக்கு சயனைட் கூட்டம் வரும், CH CH3, டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இடத்துக்கு OH கூட்டம் வரும், கீழே சயனைட் கூட்டம் வர, அதே மாதிரி ஐதரசன் இங்கல சைடில் வரும். இப்போ இந்த சேர்வைக்கு நாங்கள் என்ன போடணும்? H+H2O போட்டோன்னு சொன்னால் அந்த சயனைட் கூட்டம் அந்த CN கூட்டங்கள் ஒற்றியேற்றப்பட்டு கார்பாக்சிலிக் அமிலமாக மாறும். கார்பாக்சிலிக் அமிலமாக மாறினா உருவாகிற விளைபொருளை தான் நாங்கள் இங்கே இந்த இடத்துல தந்தீர். சரியா? சின்ன விஷயம் ஒன்று தான். அப்போ நாங்கள் மாற்றீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செஞ்சாச்சு. பாருங்கள் இந்த இடத்துல என்ன கேட்டீரன்னு சொல்லி A தொடக்கம் G வரையான சேர்வைகளை இனம் காண்கண்டு சொல்லிடுறோம். அப்போ நாங்கள் சேர்வைகளை வந்து எழுதிக்கொள்வோம். இந்த இடத்துல செப்பரேட்டாக எழுதிக்கொள்வோம். ஏன்றது வந்து யார்? A வந்து CH3 CH2 CH2OH, இவர் தான் A கட்டமைப்பு. அடுத்தது B வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2, C கட்டமைப்பு CH3 CH2 C டபுள் பாண்டோ ஐதரசன், இந்த ஆல்டிஹைட் தான் C கட்டமைப்பு. D கட்டமைப்பு CH3 CH CH3, இந்த நடுவில் இருக்க கார்பனில் வந்து OH கூட்டம் வரும், அதாவது ஒரு வழி ஆல்கஹால் தான் இந்த இடத்துல வரப்போகிற. அடுத்தது E கட்டமைப்பு வந்து கீட்டோன் இல்லையா, CH3 கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் CH3, இவர் தான் E கட்டமைப்பு. அடுத்தது யார்? F கட்டமைப்பு இல்லையா. அடுத்த வந்து F கட்டமைப்பு வந்து எப்படி வர? CH3 கார்பன் குளோரின் CH3 CH CH3 C டபுள் பாண்ட் OH, இதுதான் F கட்டமைப்பு. அடுத்து வந்து G கட்டமைப்பு. G கட்டமைப்பு எப்படி வரும்? CH3 CN CH3 CH CH3 COH CN ஐதரசன். சரியா? அப்போ நாங்கள் A தொடக்கம் G வரையான எல்லா கட்டமைப்புகளையும் எழுதி கொண்டாச்சு. அடுத்தவங்க ரெண்டாவது கேள்வியை பாருங்க. R1 தொடக்கம் R7 வரையான சோதனை பொருட்களை நாம் காண்க. அப்போ நாங்கள் சோதனை பொருட்களையும் எழுதிக்கொள்வோம். நான் சோதனை பொருட்கள் எழுதலை, நான் மேலே மார்க் பண்ணியிருந்தானே, நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்க, R1ன்றது வந்து செறிந்த H2SO4, R2ன்றது வந்து PCC, R3 ஐதான் H2SO4, R4 வந்து H+MnO4 மைனஸ், R5 வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஏக்வஸ், R6 வந்து PCl3. நீங்கள் PCl3 போட மேலும் PCl5 போட மேலும் அல்லது PBr3 போட்டு புரோமின் கூட்டம் ஏற்றோ மேலும். அந்த இடத்துல R6க்கு நிறைய சேர்வைகள் வரத்துக்கு வாய்ப்பிற. R6க்கு நீங்கள் PCl3 போடலாம், அல்லது PCl5 போடலாம், அல்லது PBr3 போடலாம், அல்லது வந்து HBr போட மேலும். சரியா? இந்த நாளில் ஏதாவது ஒன்று போட்டு உங்களுக்கு இந்த மாற்றீட்டை வந்து செய்யலாம். PBr3 அல்லது HBr போட்ட சந்தர்ப்பத்தில் குளோரின் அணு வராது, அந்த இடத்துல புரோமின் தான் வருமே. PCl3 அல்லது PCl5 போட்டோன்னுச்சுன்னா OH கூட்டமின் இடத்துக்கு குளோரின் வரும். PBr3 அல்லது HBr போட்டோன்னுச்சுன்னா OH கூட்டமின் இடத்துக்கு புரோமின் கூட்டம் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ நீங்கள் சோதனை பொருட்களை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நாங்கள் மூணாவது கேள்வியை பார்க்கோம். B மற்றும் E எனும் சேர்வைகளுக்குரிய IUPAC பெயர்களை எழுதுக.
அப்போ பீடேம் ஈடேம் ஐயூபிஎஸ்சி பேர்களை கேட்டீங்க இல்லையா? அப்போ பேர்கள் எப்படி வரும்? இந்த பீட ஐயூபிஎஸ்சி பேர் என்ன? இவர் தான் பி இல்லையா? அப்போ பீட ஐயூபிஎஸ்சி பேர் எப்படி வரும் பாருங்க, எப்படி வர போகிறான்னு சொல்லி. எத்தனை கார்பன் அணுக்கள் இரண்டு முதலாவது பாருங்க, 3 கார்பன் அணுக்கள் இல்லையா? அப்போ 3 கார்பன் அணுக்கள் இருந்துச்சுன்னா உங்களோட பேரீடு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ப்ரொப்புண்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 3 கார்பன் அணுக்கள் இருந்துச்சுன்னா உங்களோட பேரீடு ப்ரொப்புண்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இடத்துல டபுள் பவுண்ட் இருத்தால இன் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ப்ரொப் 1 ஈன்னு சொல்லி வரும். ப்ரொப் 1 ஈன்னு சொல்லி வரும். இதான கூட இல்லை ப்ரொப் 1 நீங்கள் ப்ரொப் 1 போட தேவையில்ல, ப்ரொப்பீனடு போட்டாலும் ஓகே தான். சரியா? நீங்கள் ப்ரொப் 1 ஈனடு போடணும் மட்டும் அவசியம் இல்லை, ப்ரொப்பீனடு போடவும் மேலும். சரிதானே? அப்போ உங்களோட பேரீடு எப்படி வர போகிற? ப்ரொப் ஈனடு சொல்லி வரும். உங்களோட பேரீடு ப்ரொப் ஈனடு சொல்லி வருமே, ப்ரொப் ஈனடு சொல்லி வரும். அடுத்தது வந்து உங்களோட ஈ கட்டமைப்போட பேரை கேட்டீர் இல்லையா? ஈட ஐயூபிஎஸ்சி பேரை கேட்டீர். அப்போ ஈட ஐயூபிஎஸ்சி பேர் எப்படி வரும்? ப்ரொப்பனோன்னு சொல்லி வரும். ஈட ஐயூபிஎஸ்சி பேர் ப்ரொப் அண்ட் ஓன்னு சொல்லி வரும். ப்ரொப் அண்ட் ஓன், ப்ரொப்பனோன். சரிதானே? ப்ரொப் அண்ட் ஓன்னு சொல்லி வரும். அப்போ நாங்கள் கீழே ஐயூபிஎஸ்சி பேர்களையும் எழுதிக்கொள்ளும். பீட ஐயூபிஎஸ்சி பேர் எப்படி வர போகிற? ப்ரொப்பீன்னு சொல்லி வரும். அதே மாதிரி ஈட ஐயூபிஎஸ்சி பேர் ப்ரொப் அண்ட் ஓன், ப்ரொப்பனோன். அடுத்து நாங்கள் 4வது கீழே பார்ப்போம். சி மற்றும் இ சேர்வைகளை வேறுபடுத்தி இனம் காண்பதற்கான பொருத்தமான முறை ஒன்றை தருக. அப்போ எங்களுக்கு எப்படி சிஎம் இஎம் வேறுபடுத்தி இனம் காணலும்? பாருங்க, சின்றது வந்து ஒரு ஆல்டிஹைட், ஈன்றது வந்து ஒரு கீட்டோன். அப்போ ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் வேறுபடுத்தி இனம் காண்றதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்ன? துணையின் சோதனை பொருள் போட்டுன்னு சொன்னால் ஆல்டிஹைட் வந்து வெள்ளியாடியை தரும், ஆனால் கீட்டோன் வந்து வெள்ளியாடியை தராது. சரியா? அப்போ உங்களோட பரிசோதனையை எழுதிக்கோங்க. தொலைநீர் சோதனை பொருளை சேர்க்கும்போது சி வெள்ளியாடியை தரும், ஆனால் டி வெள்ளியாடியை தராது. எழுதிக்கோங்க. தொலைநீர் சோதனை பொருளை சேர்க்கும்போது சி வெள்ளியாடியை தரும், ஆனால் இ வெள்ளியாடியை தராது. சரிதானே? துணையின் சோதனை பொருளை சேர்க்கும்போது சி வெள்ளியாடியை தரும், ஆனால் இ வெள்ளியாடியை தராது. அடுத்து அவங்க 5வது கேள்வியை பாருங்க. எஃப் சேர்வையை ஜியாக மாற்றுவதற்குரிய பொறிமுறையை எழுதுக. இந்த எஃப் சேர்வையை வந்து ஜியாக மாற்றுறதுக்குரிய பொறிமுறையை வந்து கேட்டீர. அப்போ நாங்கள் பொறிமுறையை வந்து எழுதிக்கொள்ளும். நான் கீழே கொஞ்சம் எழுதிக்கொள்கிறேன், இடமில்லைன்றதான நான் கீழே எழுதுகிறேன். இப்போ எங்களுக்கு எப்படி அந்த எஃப் சேர்வையை வந்து ஜியாக மாற்றலும்? பொறிமுறையை தான் கேட்டீர் இல்லையா? அப்போ இவ்விடத்தில் 2 தாக்கங்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் நடக்க போகிறேன். முதலாவது கருணாட்ட பிரதியீட்டு தாக்கமும் நடக்கும், கருணாட்ட கூட்டல் தாக்கமும் நடக்கும். அப்போ நாங்கள் 2 தாக்கங்கள்ட்ட பொறிமுறையும் ஒரே இடத்துல எழுதணும். சரியா? இப்போ பாருங்க, CH3 CCH3 Cl CH CH3 C டபுள் பொண்டோ H. அப்போ இந்த சேர்வைக்கும் HCNக்கும் இடையிலான தாக்கத்தை தான் நான் கேட்டீர் இல்லையா? அதாவது CN மைனஸுக்கும் இந்த சேர்வைக்கும் இடையிலான தாக்கத்தில் பொறிமுறையை தான் கேட்டீர். அப்போ இடத்துல எப்படி அந்த தாக்கம் நடக்க போகிற? முதலாவது வந்து கருணாட்ட கூட்டல் தாக்கத்தை நாங்கள் எழுதிக்கொள்வோம். அப்போ உங்களுக்கு தெரியும் தானே, கருணாட்ட கூட்டல் தாக்கம் நடக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், இந்த CN மைனஸில் காணப்பட்ட இலத்திரங்கள் இந்த காபனை தாக்கும். அதே நேரம் கருணாட்ட பிரதியீட்டு தாக்கம் நடக்கக்குள்ள என்ன நடக்கும்? இந்த சயனைட் கூட்டத்திலேயே இலத்திரங்கள் வந்து காபனை தாக்கும். அதே நேரம் கார்பன் குளோரின் பிணைப்பு உடைஞ்சு இலத்திரங்கள் குளோரின் அணுக்கு வந்து வழங்கப்படும். இப்போ வழங்கப்பட்ட என்ன விளைபொருட்கள் வரும்? CH3 கார்பன், இந்த கார்பனீர் இடத்துக்கு சயனைட் கூட்டம் வரும். CH3 CH3 O மைனஸ் சயனைடு ஐதரசன். இதான் உருவாக போகிற விளைபொருள். அடுத்த படியில் இந்த விளைபொருள் H+ஓட தாக்கம் அடைந்து உங்களோட இறுதியான விளைபொருள் வந்து உருவாக்கப்படும். CH3 கார்பன் சயனைட் கூட்டம், CH3 கார்பன் OH கூட்டம், சயனைடு ஐதரசன். இதான் உருவாக போகிற விளைபொருள். படிமுறைகளை வந்து தெளிவாக எழுதிக்கோங்க. இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து 2 தாக்கங்கள் நடக்க போகிற 2 தாக்கங்களும் உங்களுக்கு கிளியர் தானே? முதலாவது வந்து கருணாட்ட கூட்டல் தாக்கம் இந்த ஆல்டிஹைடோட நடக்கும், கருணாட்ட பிரதியீட்டு தாக்கம் இந்த இடத்துல நடக்கும். தெளிவாக எழுதிக்கோங்க. முதலாவது படியில் என்ன விளைபொருள் உருவாக போகிற? முதலாவது படியில்
இந்த இந்த ஆக்சிஜனில் மறையேற்றம் வரும். 2வது படியில் அந்த மறையேற்றம் கொண்ட சேர்வையோட H+ தாக்கம் அடைஞ்சு தான் நம்மளோட அந்த இறுதியான விளைபொருள் உருவாக போகிறேன். நீங்கள் 2 படிகள் எழுதிக்கோங்க. எனக்கு இடம் இல்லைன்றதால நான் எல்லாத்தையும் முண்டுக்குள்ளுக்கு எழுதிக்கிறேன். நீங்கள் பார்த்து ஒரு இடத்துல எழுதிக்கோங்க, செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. அடுத்து நாங்கள் பி பாட்டை பார்க்கோம். பி பாட்டில் என்ன சொல்லிடுறேன்னு சொன்னால், ரசாயன பொருட்களின் பட்டியல் தந்தீர் இல்லையா? ரசாயன பொருட்களோட பட்டியல் தந்தீர. மேலே பட்டியலில் தரப்பட்டுள்ள ரசாயன பொருட்களை மாத்திரம் பயன்படுத்தி பின்வரும் சேர்வையை எங்கனம் தொகுக்கலாம் என காட்டுக. அப்போ இது மாதிரி மாற்றீடுகள் நாங்கள் நிறைய இடங்களில் செஞ்சிடறேன். நாங்கள் இதை உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொண்டா தாரேன் நான், சரியா? நீங்கள் செஞ்சு அனுப்புங்க. நாங்கள் இதே மாதிரியான கேள்விகள் நிறைய செஞ்சிடறோம். உங்களை இந்த இறுதியான விளைபொருளை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கணும், இந்த மாற்றீடு எப்படி நடந்திருக்கணும்ன்ற ஐடியா விளங்கணும். பாருங்க, இந்த 2 சேர்வைகளும் தாக்கமடையக்குள்ளே தான் நம்மளோட இறுதியான விளைபொருள் உருவாக போகிறேன். இந்த கீட்டோனும் இந்த முதல் அமீனும் தாக்கமடையக்குள்ளே தான் நம்மளோட இறுதியான விளைபொருள் உருவாகும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களோட சோதனை பொருள் பட்டியலில் தந்திர பதார்த்தங்களை வச்சு இந்த 2 சேர்வையும் தொகுத்து இந்த 2 சேர்வையும் நீங்கள் ஜாயின் பண்ணி சொன்னால் இறுதியான விளைபொருள் உருவாக்கப்படும். சிம்பிளான விஷயம் தான், சரியா? நான் இதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தந்திரேன், நீங்கள் செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஐடியாவையும் தாரேனே. உங்களுக்கு எப்படி இந்த முதல் அமீனை தயாரிக்கலும், இந்த முதல் அமீனை உங்களுக்கு எப்படி தயாரிக்கலும்? இந்த ஆல்கஹோலுக்கு PCl3 போட்டேன்னு சொன்னால் ஒரு எட்கைல் குளோரைட் வந்து உருவாக்கப்படும். அந்த எட்கைல் குளோரைட்டுக்கு அமோனியா போட்டேன்னு சொன்னால் இந்த முதல் அமீன் வந்து உருவாக்கப்பட்டாச்சு. சிம்பிளான விஷயம் தான். இந்த ஆல்கஹோலுக்கு PCl3 போட்டேன்னு சொன்னால் OH கூட்டம் பிரதியிடப்பட்டு குளோரின் வரும். அந்த எட்கைல் குளோரைடுக்கு அமோனியா போட்டேன்னு சொன்னால் இந்த முதல் அமீன் வந்து உருவாக்கப்பட்டாச்சு. அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்? இந்த சேர்வையை உருவாக்கணும். இந்த சேர்வை எங்களுக்கு எப்படி தயாரிக்கலும்? முதலாவது நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஆல்கஹோலை வந்து யாராக மாற்றணும்? இந்த ஆல்கஹோலை நான் யாராக மாற்றணும்? ஒரு கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றணும். கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றுறதுக்கு நான் KMnO4 H2SO4 போட்டேன்னு சொன்னால் ஆல்கஹோல் கார்பாக்சிலிக் அமிலமாக மாறும். அந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு PCl3 போட்டேன்னு சொன்னால் யாராக மாறும்? கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு PCl3 போட்டேன்னு சொன்னால் யாராக மாறும்? ஒரு அமில குளோரைடாக மாறும். இந்த அமில குளோரைடுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பென்சீனோட சேர்த்து நீரற்ற AlCl3 போட்டேன்னு சொன்னால் அந்த கீட்டோன் வந்து உருவாக்கப்பட்டாச்சு. இந்த கீட்டோன் உருவாக்கப்படும். அப்போ இந்த கீட்டோனும் இந்த முதல் அமீனையும் சேர்த்துன்னு சொன்னால் இறுதியான விளைபொருள் உருவாக்கப்படும். நான் உங்களுக்கு ஐடியாவை தந்திரேன், நீங்கள் கட்டாயம் கேள்வி செஞ்சு எனக்கு ஆன்சரை வந்து அனுப்பி வைங்கோ. நாங்கள் அடுத்தது சி பாட்டை பார்ப்போம், சரித்தானே? அடுத்த சி பாட்டை பார்ப்போம். சி பாட்டில் என்ன சொல்லிடுறேன்னு பாருங்க. சி பாட்டில் என்ன சொல்லிடுறேன்னு சொன்னால், ஓத்தோ நைட்ரோஃபினோல் மற்றும் ஃபெராநைட்ரோஃபினோல் ஆகியவற்றில் கொதிநிலை கூடியது யாது? விளக்குக அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ நாங்கள் கொதிநிலைகளை ஒப்பிட்டு முந்தி இந்த 2 கட்டமைப்புகளை வந்து வரைஞ்சிக்கொள்ளும். அப்போ ஓத்தோ நைட்ரோஃபினோல்ட கட்டமைப்பு எப்படி வர? இதுதான் ஓத்தோ நைட்ரோஃபினோல்ட கட்டமைப்பு. இதுதான் ஓத்தோ நைட்ரோஃபினோல்ட கட்டமைப்பு. அதே மாதிரி ஃபெராநைட்ரோஃபினோல்ட கட்டமைப்பு எப்படி வரும்? இதுதான் ஃபெராநைட்ரோஃபினோல்ட கட்டமைப்பு. இந்த 2 யாரோட கொதிநிலை கூடுன்றதை தான் நான் கேட்டீரேன். அப்போ யாரோட கொதிநிலையை வந்து இந்த இடத்துல கூட வாய்க்கும்? இந்த ஃபெராநைட்ரோஃபினோல்ட கொதிநிலையை தான் கூடவா வந்து காணப்பட போகிறேன். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நாங்கள் கொதிநிலையை வந்து பொதுவாக வந்து எப்படி ஒப்பிடுறேன்? துணியாட இடைக்கவர்ச்சி விசைகளோட வலிமையை வச்சு தான் நாங்கள் கொதிநிலைகளை வந்து ஒப்பிடுறோம். அப்போ இந்த 2 சேர்வைகள்லேயும் ஒரே மாதிரியான துணியான இடைக்கவர்ச்சி விசைகள் தான் காணப்படுறேன், சரித்தானே? இந்த 2லேயும் ஐதரசன் பிணைப்புகள் தான் காணப்படும். ஆனால் என்ன வித்தியாசம் எடுச்சுன்னா, இந்த ஃபெராநைட்ரோஃபினோலை பொறுத்த மட்டும் அங்கே காணப்படுற ஐதரசன் பிணைப்பு விசைகள் வந்து அந்த ஐதரசன் பிணைப்புகள் வந்து மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஐதரசன் பிணைப்புகளாக வந்து காணப்படும், சரியா? அதாவது 2 மூலக்கூறுகள் இருந்துன்னு சொன்னால் அந்த 2 மூலக்கூறுகளுக்கு இடையில அந்த ஐதரசன் பிணைப்பு வந்து காணப்படும். ஆனால் ஓத்தோ நைட்ரோஃபினோலை பொறுத்த மட்டும் அங்கே காணப்படுற ஐதரசன் பிணைப்புகள் வந்து மூலக்கூற்று ஐதரசன் பிணைப்புகளாக வந்து காணப்படும், சரியா? அப்போ இந்த ஓத்தோ நைட்ரோஃபினோலில் காணப்படுற ஐதரசன் பிணைப்புகள் எப்படிப்பட்டது? மூலக்கூற்று ஐதரசன் பிணைப்புகளாக காணப்படும். ஆனால் ஃபெராநைட்ரோஃபினோலில் காணப்படுற ஐதரசன் பிணைப்புகள் எப்படிப்பட்டது? மூலக்கூற்று இடை ஐதரசன் பிணைப்புகளாக காணப்படும். அப்போ இந்த 2லேயும் யாருக்கு வலிமை கூடன்னு சொன்னால், இந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசையை கொண்டுள்ள ஐதரசன் பிணைப்புகள் தான் வலிமையை கூடிய பிணைப்புகளாக வந்து காணப்படும். கவர்ச்சி விசை யாருக்கு கூட? மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசை யாருக்கு கூட? ஃபெராநைட்ரோஃபினோலில் தான் மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை, அந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான பொண்ட் வந்து கூடவாயிடும்.
அப்போ யாரோட கொதிநிலை வந்து கூட வாய்க்கும்? ஃபெரானைட்ரோஃபீனோட கொதிநிலை தான் கூடவாக வந்து காணப்பட போகிறேன். சரியா? அப்போ நான் அந்த ஐதரசன் பிணைப்புகள் எப்படி வாரன்றதை உங்களுக்கு கொஞ்சம் வரைஞ்சி காட்டுறேன். இந்த ஓத்தோநைட்ரோஃபீனோல் இப்படித்தானே வார, இவர் தான் ஓத்தோநைட்ரோஃபீனோல், இவர் தானே ஓத்தோநைட்ரோஃபீனோல். சரியா? அப்போ இவ்விடத்தில் ஐதரசன் பிணைப்புகள் எப்படி வர அனுச்சுன்னா ஆக்சிஜனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில பிணைப்பு விசைகள் வரும். அதாவது ஒரே மூலக்கூறுக்குள்ளு தான், இது வந்து ஒரு மூலக்கூறு, இந்த ஒரே மூலக்கூறுக்குள்ளுக்கு ஐதரசன் பிணைப்புகள் வரப்போகிற. ஆனால் ஃபெரானைட்ரோஃபீனோல் அப்படி இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் பாருங்க, இந்த ஃபெரானைட்ரோஃபீனோலில் NO2 கூட்டமும் OH கூட்டமும் ஒரு 150 பாகை வேறாக்கத்தில் தான் காணப்படுற. ஆனால் ஓத்தோநைட்ரோஃபீனோல் அப்படி இல்லை, இந்த NO2 கூட்டமும் OH கூட்டமும் பக்கத்தில் காணப்படுற. அதனால் அந்த ரெண்டுக்கும் இடையில் கவர்ச்சி விசை உருவாகி அது வந்து மூலக்கூற்று ஐதரசன் பிணைப்புகளாக காணப்படும். ஆனால் ஃபெரானைட்ரோஃபீனோலில் NO2 கூட்டமும் OH கூட்டமும் ஒரு டிஸ்டன்ஸில் காணப்படுறதால அவர் ரெண்டுக்கும் இடையில் ஐதரசன் பிணைப்புகள் உருவாகாது. ஆனால் அதே மாதிரியான இன்னும் ஒரு மூலக்கூறுக்கு இடையில் ஐதரசன் பிணைப்பு உருவாகும். உதாரணமாக நான் இன்னும் ஒரு மூலக்கூறையும் அதுக்கு பக்கத்தில் வரைகிறேனே, இதே மாதிரி இன்னும் ஒரு மூலக்கூறும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் கருதுறேன்னு சொன்னால் இப்படி தான் அந்த ஐதரசன் பிணைப்பு உருவாக போகிறேன். இங்கே இருக்கிற ஐதரசனுக்கும் இந்த NO2 கூட்டத்தில் இருக்கிற ஆக்சிஜனுக்கும் இடையில் ஐதரசன் பிணைப்பு காணப்படும். NO2 இருக்கிற ஆக்சிஜனுக்கும் இந்த OH கூட்டத்தில் இருக்கிற ஐதரசனுக்கும் இடையில் ஐதரசன் பிணைப்பு நிலவும். விளங்குதா? அதனால தான் இந்த இடத்துல இந்த மூலக்கூற்றிடைய கவர்ச்சி விசைகள் வந்து ஃபெரானைட்ரோஃபீனோலுக்கு கூடவாக வந்து காணப்படுறேன். அப்போ நீங்கள் காரணத்தை எழுதிக்கோங்க. காரணத்தை எழுதுறது முந்தி இதில் கொதிநிலைகள் யாருக்கு கூட? இந்த ரெண்டிலையும் கொதிநிலை கூடியது வந்து ஃபெரானைட்ரோஃபீனோல். அப்போ நீங்கள் முதலாவது எழுதிக்கோங்க, கொதிநிலை கூடியது ஃபெரானைட்ரோஃபீனோல் ஆகும்னு எழுதிக்கோங்க. கொதிநிலை கூடியது ஃபெரானைட்ரோஃபீனோல் ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. கொதிநிலை கூடியது ஃபெரானைட்ரோஃபீனோல். சரியா? இப்போ விளக்குகாண்டி கேட்டது தானே, அதுக்கு நீங்கள் எழுதிக்கோங்க கீழே கொதிநிலை கூடியது ஃபெரானைட்ரோஃபீனோல். விளக்குகாண்டி கேட்டது தானே, அதுக்கு நீங்கள் காரணத்தை எழுதிக்கோங்க. ஓத்தோநைட்ரோஃபீனோலில் மூலக்கூற்று ஐதரசன் பிணைப்புகள் காணப்படும். ஓத்தோநைட்ரோஃபீனோலில் மூலக்கூற்று ஐதரசன் பிணைப்புகள் காணப்படும். ஆனால் ஃபெரானைட்ரோஃபீனோலில் மூலக்கூற்று இடை ஐதரசன் பிணைப்புகளே காணப்படும். எனவே ஓத்தோநைட்ரோஃபீனோலில் மூலக்கூற்று ஐதரசன் பிணைப்புகள் காணப்படும். ஆனால் ஃபெரானைட்ரோஃபீனோலில் மூலக்கூற்று இடை ஐதரசன் பிணைப்புகளே காணப்படும். எனவே இவற்றில் ஃபெரானைட்ரோஃபீனோலிலேயே அதிகளவு மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசைகள் காணப்படுகின்றன. எனவே இவற்றுள் ஃபெரானைட்ரோஃபீனோலிலேயே மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் கொதிநிலை கூடியது ஃபெரானைட்ரோஃபீனோல் ஆகும். திரும்ப சொல்கிறேன், எழுதாக்கள் எழுதிக்கோங்க. ஓத்தோநைட்ரோஃபீனோலில் மூலக்கூற்று ஐதரசன் பிணைப்புகளே காணப்படும். ஆனால் ஃபெரானைட்ரோஃபீனோலில் மூலக்கூற்றிடை ஐதரசன் பிணைப்புகள் காணப்படும். எனவே இவற்றுள் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை கூடியது ஃபெரானைட்ரோஃபீனோலில் ஆகும். இதனால் கொதிநிலை கூடியது ஃபெரானைட்ரோஃபீனோலாக காணப்படும். சரியா? அப்போ இதோட எங்களோட ஆர்கானிக் எஸ்ஏ டிஸ்கஷனும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியாச்சு. அடுத்த நாங்கள் இன்ஆர்கானிக் எஸ்ஏ டிஸ்கஷனில் வந்து சந்திப்போம்.